ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருந்தேன். சப்பாத்தியில் மீதி இருந்துச்சு, அதை சில்லி சப்பாத்தியாக செஞ்சேன். சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்துச்சி எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா போடுவேன். இனிமேல் நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் நல்லா பண்ணணும்னு தோணும் எனக்கு. கண்டிப்பாக பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்களா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சா அவங்களுக்கு சொல்லுங்கள். சில்லி சப்பாத்தி நான் வேறு மாதிரி பண்ணுவேன். சரி, இது சிம்பிளாக பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் சாப்பிட நல்லா இருந்துச்சு. தக்காளி, வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அப்படி ஒரு மசாலா பண்ணுவேன். இது சிம்பிளாக எக்கு மட்டும் போட்டு மசாலா போட்டு அப்படியே கொத்தமல்லி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா போட்டு செஞ்சுட்டேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்